இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தோட தொடர் செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நம்மளை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலப்படுத்துகிற தேவன் என்றதை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் நாம் அதே கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்கு தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, பவுலடிகள் தெளிவாக சொல்கிறார் இந்த வசனத்திலே, உங்களை கற்புள்ள கன்னிகை என்று எண்ணி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால். நீங்களும் நானும் ஒரு வகையில அந்த கிறிஸ்து என்னும் இயேசுவுக்கு நாம் பரிசுத்த கன்னிகையாக நியமிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நியமித்தபடியினால் ஒரு உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடைய ஆட்கள், நம்ம கிறிஸ்துவர்கள் என்று சொல்கிறோம். கிறிஸ்துவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். ஆகவேதான் பவுலடிகள் சொல்கிறார், நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டுமா, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என ஒரே புருஷனுக்கு. பாருங்கள், 2 புருஷன் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஒரே புருஷருக்கு நீங்கள் நியமித்தபடியினால், நீங்களும் நானும் ஏற்கனவே கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை நியமித்த தேவன், நம்மளை அழைத்த தேவன். அவர் எப்படி நியமித்து வச்சிருக்கிறார்? நீங்களும் நானும் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தம். நியமித்தபடினால் உங்களுக்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுலடி சொல்லுகிறார். இவ் வைராக்கியம் என்றால் ஒரு முடிவில் வைராக்கியமா இருக்கிறார். இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறார். மறு பேச்சில் மாற்ற முடியாத ஒரு பதில், ஒரு நியமித்த பதில். எப்படின்னா, வச்சதுதான், செஞ்சதுதான், முடிஞ்சதுதான் என்று சொல்லுவோம். அதை போல தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறதாக பவுலடிகள் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து என ஒரே புருஷருக்கு கற்புள்ள கன்னிகையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஒரு கொடுக்கும்படி மல்கியா புஸ்தகத்தில் நாம் வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது கொடுக்க சொன்னது நம்மளுடைய தசம பாகங்களை, நம்மளுடைய உழைப்பின் மீதியினால் கிடைத்த அந்த ஆசீர்வாதங்கள் வழியாக 10ல் ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுங்கள், ஆலயத்துக்கு கொடுங்கள், ஊழியருக்கு கொடுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள், அநேக ஏழை விசுவாசிகளுக்கு கொடுங்கள். இன்னும் தேவன் உங்களை உள்ளத்திலே ஏவுவாரானால், உங்கள் உள்ளத்திலே தேவன் பேசினால் அந்த பேசப்பட்ட மனிதருக்கு போய் ஒப்பு கொடுங்கள். அந்த பேசப்பட்ட மனிதருக்கு கொடுங்கள். அவருக்காக போய் இந்த உங்களுடைய காணிக்கைகளை கொடுங்கள். இவைகளை கொடுத்தால் வேதம் சொல்கிறது, நீங்கள் கொடுத்தால் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்களுடைய மடியில் போடப்படுவார்கள். அளந்து என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா 6:38 அளந்து என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அளந்து என்றால் நீங்கள் ஒரு படி கொடுத்தால் உங்களுக்கு 10 பொடி. நீங்கள் ஒரு படியை நீங்க ஒழுங்காக கொடுக்காவிட்டால் அவர் 10 பொடியை ஒழுங்காய் கொடுக்க மாட்டார். அளந்து என்ற வார்த்தையுடைய மீனிங், அதாவது அளந்து என்ற வார்த்தையோட பதில் நீங்கள் கொடுக்கிற அளவுக்கு அவர் கொடுப்பார். தசம பாகங்களை ஒரு சிலர் வஞ்சிப்பது உண்டு. தசம பாகங்களை தேவனுக்கு கொடுப்பது என்று நினைத்தோம், நாங்கள் இன்னும் அதிகமாய் கிடைத்தால் கொடுப்போம் என்று அவர் கொடுத்திருக்கிற இந்த வருமானத்திலே கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை இவர்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அவைகளை தேவனுக்கு புறம்பாக செய்கிறார்கள். அது தேவனுக்கு வஞ்சிப்பதாக இந்த மல்கியா புஸ்தகம் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் தேவனுடைய பணத்தை, தேவனுடைய இந்த தானியத்தை, தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை நாம் வஞ்சிக்கிறோம். மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை.
ஊழியங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவேதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணும், என் ஆலயத்தில் ஆகாரா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தால் அவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல, உங்களுடைய பிசினஸ் ஸ்தலத்துல நீங்கள் இது ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் நல்லவர்கள் தான், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான், தேவன் நடத்துகிறவர்கள் தான். ஆனால் நீங்கள் கிடைக்கிற ஆசீர்வாதத்துல, கிடைக்கிற உங்களுடைய சம்பளத்துல, உங்களுக்கு கிடைக்கிற பணத்துல 10ல் 1 பங்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் தேவன் உங்கள் வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். ஒரு சமயம் ஒரு ஏழை மனிதன் என்னிடம் இப்படி சொன்னார். அடிக்கடி வந்து அவர் பணத்தை கேட்பார், நானும் கொடுப்பது உண்டு. ஆனால் ஒரு சமயம் நான் கொடுக்காத போது அந்த ஏழை மனுஷர் சொன்னார், தம்பி, இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று சொன்னார். இறைக்கிற கிணறு ஊறும் என்று சொல்லும் போது நான் சிந்தித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு பிடிப்பட்டது. எவ்வளவு வேணுமா ஆழத்துக்குள்ள நோண்டி அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து இறைக்க 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 அங்க கீழே அந்த மதுரமான தண்ணீர்கள் நமக்கு கிடைக்கும். ஆகவேதான் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், கொடுக்க 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 தேவன் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய தேவைகளை தேவன் சந்தித்து கொடுத்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இந்த காலை பொழுதுல நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? நீங்கள் கிடைக்கிற எவ்வளவு கிடைச்சாலும் அதுல 10ல் 1 பகுதியை உண்மையாய் தேவனுக்கு கொடுங்க. யாருக்கு கொடுக்குங்க என்பது நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கட்டும். தேவன் இந்த மனுஷரை உங்கள் உள்ளத்திலே ஏவி போய் கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுங்கள். ஆனால் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கொடுப்பது முக்கியம். ஒரு சிலர் இப்படி கேட்பார்கள், ஆலயத்துக்கு முக்கியமா, ஊழியருக்கு முக்கியமா, நீங்க இல்ல ஏழைகளுக்கு முக்கியமா, பாஸ்டருக்கு கொடுக்கணுமா, ஆலயத்துக்கு கொடுக்கணுமா, இல்ல அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டுமா என்று கேட்பார்கள். அந்த பிரச்சனைகள் பிற்பாடு பார்க்கலாம். முதலாவது கொடுக்க பழகுங்கள். உங்கள் உள்ளத்திலே ஏவப்பட்ட யாருக்காவது முதலிடம் போய் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார். கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பெரிய ஒரு குழாய்க்குள்ள வந்து கொண்டிருக்கிற தண்ணீரை நாம் கொடுக்காமல் அடைக்கும் பொழுது அது நமக்கு அடுத்த வருகிற ஆசீர்வாத தண்ணீரை இது தடைப்படுகிறது. அப்ப அந்த தடையாகி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் ஆசீர்வாதம் சீக்கிரம் வேகமாக அந்த குழாய்க்குள் ஓடி வந்து நமக்கு சேர்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இந்த காலை பொழுதுல உங்களை பார்த்து சொல்கிறார், பிரியமான மகனே மகளே, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள ஸ்திரீயாகிய நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நாம் சுத்திகரிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏதோ ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அவருடைய தசம பாகத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா? உங்களுக்கு நான் நினைவு ஊட்டுகிறேன், அவருடைய தசம பாகத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடம் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய உற்சாகம் இல்லாதபடி கடமைக்காக கொடுக்காமல் உற்சாகமாய் நீங்கள் ஆண்டவருக்கு அவருடைய தசமப்பாக 10ல் 1 பகுதியை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் வானத்தை திறக்கிறார். திறந்து பொருளாதாரத்திலே தேவைகளுக்கு மேலே தேவன் கொடுக்கிறார். போதும் என்று சொல்லும் அளவுக்கு தேவன் கொடுப்பான். என் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நான் சொல்ல முடியும், நேரம் போதாது. அவருக்கு கொடுக்க 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 தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார், அற்புதமாய் போஷிக்கிறார். எது தேவன் என்று நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உடனே நமக்கு அதை கொடுத்து என் தேவைகளை சந்திக்கிற தேவன். காரணம், தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளப்பீர்களோ அதே அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவு கொடுக்கிறீங்களோ அந்த அளவு தான் கொடுக்கப்படும். நீங்கள் சிறிதளவு கொடுத்தால் அவர் சிறிதளவு கொடுப்பார். நீங்கள் இன்னும் பெருக ஆசீர்வாதம் அடைவதற்கு நீங்கள் அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னது போல நீங்கள் அது தசம பாகத்தை நீங்கள் நிறைவாக கொடுத்தால் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். ஒரு சிலர் உண்டு,
தசம பாகத்தை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு என்று கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆஸ்திகள் எண்ண முடியாத ஆஸ்திகளாய் மாறுகின்றன. காரணம் ஏன்? கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுப்பது நல்லது. அதை கொடுத்த பிறகு இன்னும் நாம் தசம பாகங்களையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிறைவாக இருக்கும். ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துல நல்லா வார்ஷிப்ல கலந்துக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா ஒரு சிலர் ஆலயத்துல போய் நன்கொடை, அதாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று காணிக்கை போடுவதில் இல்லை. ஒரு சிலை அடைக்கப்பட்டார்கள். எப்ப பார்த்தாலும் காணிக்க போட மாட்டாங்க. இப்படியே போவாங்க சர்ச்சுக்கு, இப்படி வருவாங்க. ஒரு சிலர் உண்டு. ஆனா இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காணிக்கை போடுங்க ஆண்டவருக்கு. நீங்க போற ஆலயத்துல நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை போடுங்க. காணிக்கை மிக முக்கியமானது. வேதம் சொல்கிறது, கொடுங்கள், வானத்தை திறந்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கொடுத்து பாருங்களே, கிடைக்காம போகவே போகாது. தேவன் கொடுக்கிறவர்களை வானத்தை கிழித்து ஆசீர்வதிக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், ஊழியருக்கு கொடுப்பேன், நான் என் உள்ளத்துல ஏவுகிற யாருக்காவது கொடுப்பேன், ஆனா நான் நிச்சயமாய் கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வருஷம் முடிவதற்குள்ள உங்களுடைய பொருளாதாரத்துல ஆண்டவர் மிக ஆசீர்வாதம், செழிப்பை கட்டளையிடுவார். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற அருமை பரம தகப்பனே, இதோ இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, என்னோடு கண்களை மூடி ஜெபிக்கிற சகோதரன் சகோதரிகளை நோக்கி பாரும் சுவாமி. இதோ இதுவரைக்கும் ஆண்டவரே, தேவனுக்கு ஆண்டவரே வைராக்கியமாய் கொடுக்காமல், தேவனுடைய பணத்தை இன்னும் தேவனுக்கு கொடுக்காமல் வைத்திருப்பாய் ஆகில், இன்றைக்கு அவர்கள் இந்த கேட்ட வசனத்தின்படி கொடுக்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் வானத்தின் பல கனிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்திக்க, வியாபாரம், தொழில் ஆண்டவரே எல்லா இடத்திலும் அவர்களுக்கு ஆண்டவரே பெருகவும் ஆசீர்வாதம் கிடைக்கவும் உதவி புரிவீராக சுவாமி. எல்லா துதிகள் மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதகரம் நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கொடுத்து பாருங்கள், உண்மையாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ள மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 0025 இமெயில் albert@gmail.com.